நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு கலைவர சூழலை உருவாக்கி அங்க உள்ள நாற்காலியை தூக்கி வீசி அதிமுக கலந்துக்கிட்டாங்க. அதிமுக கூட கண்டிப்பா நடந்துட்டாங்க. ஆனா திமுகவை சேர்ந்த இந்த காவாடிகள், இந்த பொறுக்கி படுக நாற்காலியை தூக்கி வீசி கத்தி கூப்பாடு போட்டு நான் அதே இடத்துல நின்னேன். அதே இடத்துல அசலாம நின்று அவங்க வர்றாங்க, முன்னோக்கி வர்றாங்கன்னு நான் இங்கேயும் தெரிச்சு ஓடல. நான் அங்கதான் நின்னேன். அவங்க வந்தாங்க, 5 அடிக்கு முன்னாடி வரைக்கும் நின்று கத்துறாங்க. நான் எதிர்வினை ஆற்றினேன். நான் எதிர்வினை ஆற்றி பேசினேன். அதுக்கு பிறகு நம்ம ஆளுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போனாங்க. அங்கேயே அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போனது அந்த பக்கம் வாகனத்தின் பக்கம் நின்னோம். சரி, நிகழ்ச்சி மறுபடியும் நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறேன். அப்பதான் நெறியாளர் அண்ணன் ராஜேஷ் நீங்க கிளம்புங்க கார்த்தி, கிளம்புங்க அப்படிங்கிறாரு. நிகழ்ச்சியை தொடரமானே அப்படின்னு கேட்கிறேன். அப்பா தெரியுது அவர் தாக்கப்பட்டது. அவர் மண்டை மேல ஒளி வாங்கி இருக்குல்ல, அந்த கை ஒளி வாங்கி அதை தூக்கி வீசி அது அவர் மண்டை மேல பொத்து ரத்தம் வடியுது. அந்த சமயத்துல அவர் என்ன தற்காக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாம தான் அவரை கூப்பிட்டோம். அவருக்கு தான் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்திருந்தாரு. எனக்கு அவரை பார்த்து பதட்டம், அண்ணா நீங்க போங்கண்ணே அப்படின்னு அவர் சொல்றேன். அப்ப தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஒரு ஊடக விவாதத்துல ஒரு நெறியாளர் தாக்கப்பட்டு மண்டை உடப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட போன காட்சி இப்பதான் நடக்குது.